வணக்கம், நான் தான் உங்கள் குமரி சிந்துஜா. மக்களே, ஒரு நீல நாக உடைங்க இது இல்லைங்க. நீங்கள் நினைக்கலாம், ஒருவேளை சிந்துஜா காடு காடாக சுற்றி ஏதாவது நீல நாக உடை கிடச்சிட்டா வனத்துறைக்கு சொல்லிடலாமான்னு நீங்கள் நினைக்கலாம். சொல்லிடாதீங்க. இது நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் ஸ்கீமில் கிடைக்கக்கூடிய பொங்கல் பரிசுங்க. அதை நம்ம நீல நாக உடைய மாற்றியாச்சு. சிந்துஜா கையில் வந்து அதை அப்படிதான் பட்டு மாதிரி ஜொலிக்க வச்சுருவோம். சரி, இப்போ பாருங்கள், ஒன்று தான் இருக்குது. விலை மதிப்பற்றது அரிய பொருள். அந்த ஒன்றை வீட்டில் கூட யாருக்கும் பங்கு வச்சு கொடுக்க முடியாது. கொடுக்க முடியுமா? பிச்சு கொடுக்க முடியுமா? அப்போ என்ன பண்ணுறது? அப்போ தான் மன்னன் நினைக்கிறான். சைக்காலஜிங்க, இது ஒரு பெரிய சைக்காட்டிஸ்ட். இன்னைக்கு நீங்கள் வந்து அது இதுன்னு பேசுகிறோம். ஆனால் அப்போவே ஒரு மன்னன், கடையெழு மன்னனில் ஒருத்தன் ஆண்ட்ரீசன் யோசிச்சான் பாருங்க. பிரபஞ்சமாகிய இறைக்கு அதை படைச்சிட்டாங்க. அதுதாங்க மன்னர்லே தமிழர்களுடைய அறம். கடையெழு வள்ளல் தான், ஆனாலும் அவருடைய யோசனையை பாருங்க. அது மாதிரி தான் காமராஜரும் அப்படிப்பட்டவர் தாங்க. அதான் நான் எப்போவுமே அவரை இறைன்னு தூக்கி வைக்கிற காரணமே அதுதான். கல்விக்கண் திறந்தவரும் அதே தான். எவ்வளவோ அவர்கிட்ட பவர் இருந்தாலும் கூட 2 ஆடைகள் கந்தையை கசக்கி கட்டி வாழ்ந்த மனிதர் காமராஜருங்க. இன்னைக்கு பாருங்க, அரசியல்வாதிகளினுடைய ஆடம்பரமும் ஆரவாரமும் தான் நம்ம பார்க்குறோமே தவிர்த்து அறத்தை பார்க்க முடியலைங்க. நன்றி.